கிறிஸ்து மகாராஜ் மயம் உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சினாலே நாம் எல்லாம் இணைந்து தேவனை ஆராதிக்கும்படி அமர்ந்திருக்கிறோம். நாம் வெவ்வேறு இடங்களில் தங்கியிருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறதாலே, நாம் அப்படி அவயங்களாய் இருக்கிறபடினாலே, தங்கியிருக்கிற இடங்கள் வெவ்வேறு இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே உணர்வோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த மனமகிழ்ச்சினால தேவ பிரசமை ஆளுகை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிற 6 நாட்கள் எல்லா வேலையும் முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். எதற்காக தெரியுமா? நம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கும்படியாக. அந்த மனமகிழ்ச்சினால் நாம் தேவனோடு அமர்ந்து அவரோடு கூட இணைந்து நாம் இந்த நாளிலே மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். அந்த மனமகிழ்ச்சினாலே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போறோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து, என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும். வல்லவரே, நல்லவரே, ஐயா வர வேண்டும். வல்லவரே, நல்லவர். ஐயமதாந்திய கலபௌதிய கலபதி மாக்கே மலகலபௌதியா, ஐயா வர வேண்டும். ரிமலாதிய கலபௌதிய கலபதி மாக்கே மலகலபௌதியா, நல்லவரே. கணமதிமை புகழெல்லாம் உமைக்கு இந்த மனமகிழ்ச்சினாலே நாங்கள் ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறோம். பாடி இப்படி நாமத்துக்கு உயர்த்தும்படியா வந்திருக்கிறோம். எங்களை காணிக்க அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக நிற்கும்படியாக வந்திருக்கிறோம். வார்த்தையினால வாழ்வை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். வார்த்தையின் முடிவிலே எங்களையும் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பங்களை, தேசத்தை அர்ப்பணித்து வருகிற வார்த்தையில் உடைய நடத்தலுக்காக காத்திருக்க வந்திருக்கிறோம். 6 முதல் முடிவரை மாறாத தெய்வீக பிரசுரங்கள் ஆளுகை செய்யட்டும். பசுத்தாவியானவரே, ரீமானாதியா, எங்கள் எல்லாருடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படுவதாக. நாங்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சூழ்நிலை அமர்ந்திருந்தாலும் தேவனுடைய மாறாத பிரசங்கம் ஆளுகை செய்யட்டும்.
வீணான சிந்தைகளை எங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றி தெய்வ சிந்தையோடு பயத்தோடு பக்தியோடு கூட காத்திருக்க வச்சு பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு கர்த்தரில் கலிகூறுங்கள் என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அந்த பரிசுத்த நினைவுகள் சிந்தைகள் எண்ணங்களோடு கூட காத்திருக்கிறோம். இன்றைக்கு வார்த்தைகள் வாழ்க்கையை விடுதலை பண்ணட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை 6 முதல் முடிவரை மாறாத தேவ பிரசனம் இருக்கட்டும். நாளை எங்கள் ஆராதனை வழிநடத்தி தேவ பிரசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக அந்த மகிமையான வேலைகளை எங்களை நடத்தும்படியாக தேவன் அனுமதித்த அருமையான பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷ அபிஷேகத்தை தாரும். இணைந்து பாடுகிறாங்க ஒவ்வொருவரும் ஏகமானதாக இருந்த அந்த தெய்வீக பிரசனத்தை நாங்கள் ஒருமித்து அறிவிக்க உதவி செய்யும். உங்க நாம மகிமைக்காக எங்களை தாழ்த்தி விடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவே. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிறமான பாஸ்டர் நிக்சன் அவர்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதனை நடத்துவார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் அவரோடு கூட இணைந்து தெரிந்த பாடல்கள் தான் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போறோம். முதலாவதாக நம்மை ஆயத்தப்படுத்துவோமானால், நம்முடைய இருதயம் ஆயத்தமாக்குமானால் தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆறல கலந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதை, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றுதை, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே என்று சொல்லி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிறவங்களை என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே, துதிகர மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம்,
வசனம் சொல்றது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தர் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பாடல் வரிகள் சொல்றது போல, துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் எல்லாம் எப்பொழுதும் உமக்குத்தான் ஆண்டவரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ ஒருவரே நித்திய சிருஷ்டிகர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்று ஒரு தெரிந்த பாடல் கூட பாடி ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும் என்று சொல்லி நான் பாட போகிறோம், அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, இது எப்படி ஆகும் என்று அல்ல, இது அப்படியே ஆக கடவுது என்று நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவர் தருகிற வாக்கு திட்டங்கள், ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் எங்களுடைய தேவைகளுக்கு இது எப்படி பொருந்தும் என்று அல்ல, எப்படி ஆகும் ஆண்டவரே என்று அல்ல, ஆண்டவரையும் ஆண்டவருடைய வல்லமையும் அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சபையா இருக்கிறபடியினாலே, ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் என்று அறிக்கை செய்ய போகிறோம். வசனம் சொல்வது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பாடல் ஒவ்வொரு வரிகளையும் நாம் அறிக்கை செய்து பாட போகிறோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீர், நினைத்து பார்க்காத நேரங்களிலே நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவர் சொல்லி முடியாத அற்புதத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2வது சன்ச சொல்லுது, எனக்கு குறித்திருக்கிறதை கட்டாயம் நிறைவேற்றுவார். நிறைய வாக்கு திட்டங்கள் இருக்கிறது, நிறைய ஆண்டவர்கள் நமக்கு தந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, எனக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சில நேரம் சபைகளில் பிரசங்கம் கேட்போம், எல்லா வார்த்தைகளும் வேகமா எழுதுவோம், நம்மோடு பேசின வார்த்தைகளை மிக குறிப்பாக எழுதி வைப்போம். வேதம் வாசிக்கிற பொழுது நிறைய வசனங்கள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசின வசனங்களை அழுத்தமாய் கோடிட்டு காண்போம், அதை குறித்து வைத்திருப்போம். காரணம், நாம் குறித்திருக்கிற அந்த வார்த்தை ஒரு நாள் நம்மை தைரியப்படுத்தினது, என்னோடு கூட பேசினது, நான் இருந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினார் என்று குறித்து வைத்திருக்கிறேன் என்பதை நாம் சொல்லுவோம். அதே போல இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை, தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லி பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். அறிக்கை செய்யலாம் சபையாய், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், சொல்லி முடியாத
ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இயேசுவே உம்மால் எல்லாம் ஆகும். நீர் சகலத்தையும் செய்ய வந்தவர். இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றாலும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கண்களை மூடி இருக்கிற இடங்களில பயபக்தியோடு முழங்கால் படிட்டு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அவரே நம்முடைய துதிக்கு பாத்திரர், அவரே ஆராதனைக்குரியவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவரே, நீ ஒருவரே பரிசுத்தர். இந்த காலவேளை நாங்கள் குடும்பமாய், நாங்கள் சபையாய் நீர் பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோம். நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீ ஒருவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். அதுவரே மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோமே. இயேசுவின் நாமத்தினாலே உம்மால்தான் எல்லாம் ஆகும் என்று அறிக்கை செய்கிறோம். சபை அறிந்து கொள்ள வேண்டும், மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு வசனம் இருக்கிறது, அற்புதமான வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், அதை விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். சில இடங்களிலே ஆண்டவர் கேட்கிற வார்த்தை, இது செய்ய என்னால் கூடும், என்னால் ஆகும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் அர்த்தம் என்ன? அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு அவர் அற்புதம் செய்வதற்கு தடையே கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு அற்புதம் செய்வதற்கு இயேசுவுக்கு லேசான காரியம். அப்ப தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தடை என்னவென்றால் அவிசுவாசம். இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும். இந்த காலவேளையில நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த நாளில் அற்புதம் செய்ய நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். உங்கள் வலதையை உயர்த்தி அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? பாடலாம் என்னோடு சேர்ந்து. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேறி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம்
அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்த சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே, உந்த சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளில் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. என்னோடு சேர்ந்து குடும்பமாய் சபையாய் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை தேவனுடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்துகிற தகப்பன். கண்களை மூடியும் வலதையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். நான் பாடுறது உண்மை சொல்றவங்க வலதையை உயர்த்தி, நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய், என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நாளத்திலிருந்து சபையா சொல்றான், நல்ல எபினேசராய், எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, எங்கள் வலதுகையை பிடித்து நடத்தி வருகிறவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணினீர், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலைகளிலே, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே எங்களுக்கென்று ஆயத்தமாய் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை இந்த வாரத்தில் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற எங்களுக்கு, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த வாரத்திலே சுதந்திரிப்பதற்கும் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராய் இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ற ஆண்டவரே, நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லப்பா. என் தகப்பனை போல நடத்தினவர்
நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தையிலேயே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அடைக்கப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் நீ முன்குறித்த சபைக்கு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அறிவு, எங்களுடைய புத்தி சொல்லுகிறது எல்லாம் அடைபட்டு விட்டதே. எப்படி நம்முடைய கையில் பணம் இருக்கும், எப்படி நாம் சாப்பிட போகிறோம்? ஆனால் பரலோக அரசாங்கம் சொல்லுகிறது, தேவ ஜனமே, உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எல்லாம் அடைபட்டு இருந்தாலும் நீ தேவ சமூகத்திலே துதிக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும் என்று அறிந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது, ஒருவனும் அதை அடைத்து போட முடியாது என்று சபைக்கு வாக்கு பண்ணின தெய்வமே, இந்த வாரம் அந்த நன்மைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை எங்களுக்கு வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட முடியாது. நல்ல தகப்பனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்கு நாங்கள் என்ன செலுத்த முடியும்? இதை காலத்திலிருந்து நன்றி சொல்வதை தவிர வேற ஒன்றும் எங்களால் செய்ய இயலாத முடியாதப்பா. நாங்கள் சபையாய் சேர்ந்து சொல்லுகிறோம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யல நாங்கள் மன்னிக்கிறது போல தேவரீர் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நல்ல நம்பிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வேத வாசிக்கிறோம். எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 91வது சங்கீதத்தை நாம் சபையாய் மாறி மாறி வாசிக்க போகிறோம். நான் ஒரு வசனம் வாசிக்க, நீங்கள் இருக்கிற இடங்களிலே அதற்கு 2வது வசனங்களை நீங்கள் வாசிங்கள். ஆளுக்கு ஒரு வசனமாய் நாம் சபையிலே கடைபிடிப்பதை போல நாம் இருக்கிற இடங்களிலே ஆளுக்கு ஒரு வசனமாய் ஆளுக்கு சபையாய் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் 228வது பக்கம் சங்கீதம் 91 நாம் இன்றைக்கு வாசிக்கும்படி தேர்ந்தெடுத்த சங்கீதம். மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையிலே அலைக்கிளம்புவாய். அவருடைய சக்தி உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தை பாலாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபனமாக்கிக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கள்ளி இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்துரு அளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து கனப்படுத்துவேன். சபையாய் சேர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை தீர்த்தி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், ஆமென். 3வது வசனத்தை நாம் ஒரு முறை வாசித்து இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு இந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, பாலாக்குகிற இந்த
கொரோனா கொள்ளை நோக்கி எங்கள் தேசத்தை, ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே தப்புவிப்பார் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே இந்த வேளையில இந்த வசனத்தை எல்லா தேசங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம். இயேசு உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறோம். எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். எல்லா கொள்ளை நோக்கியும் எங்கள் தேசத்தையும் தேசத்திலுள்ள ஜனங்களையும் தப்பிவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த வசனங்களை இந்த வாரம் முழுவதும் நாம் அறிக்கை செய்து இந்த வைரஸ் நீங்கும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் பாதுகாக்குகிற இந்த கொள்ளை நோக்கி நம் ஜனத்தையும் தேசத்தையும் தப்புவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடுகிற பொழுது ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நாம் காணிக்கைகளை படைக்க போகிறோம். எல்லாரும் நாம் ஒவ்வொரு வாரம் நாம் அறிவிப்பு சொல்கிறது போல இருக்கிறவங்களே உங்கள் காணிக்கைகளை தெய்வ சமூகத்திலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதை தெய்வ சமூகத்திலே ஜெபித்து நாம் படைக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நான் ஏற்கனவே பாடியிருக்கிறேன். இந்த பாடலை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவை சொன்னதை செய்யும் முறை அவர் என்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நல்ல நம்பிக்கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரம் உண்மை ஆராதித்து மகிழ எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை ஆராதித்து மகிழ எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் அடைப்பட்டாலும் எங்களுக்கு இருந்து திறந்த வாசலை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கூடிய வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தையானது எங்களை தைரியப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்து உடைய கிருபையில கரங்களை எங்களை ஒப்படைக்கிறோம். இருக்கிறவங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருமுகப்படுத்துவதாக பயபக்தியோடு அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நியாயமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட பாதுகாப்பை எங்களுக்கும் எங்கள் திருச்சபை மக்களுக்கும் எங்கள் தேசத்துக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையில கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவே. நல்ல ஒரு ஆராதனை பகுதிக்குள்ள கடந்து வந்தோம். ஆங்கங்கே இருந்தாலும் இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து தங்கி அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவநாயகத்தை நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசிரிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார், சந்தேகமே இல்லை. சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அன்பு கிருமினால் ஊழிகள் ஆசீர்வாதம் வந்தது. கடந்த ஞாயிறு ஆறாரிலே அநேகர் வீடியோ மூலமாய் ஆடியோ மூலமாய் நீங்கள் கேட்டு இணைந்து ஆராதித்தீர்கள். அநேகருக்கு போதுமான வசதி இல்லை என்பதனாலே சிறிய செல்படி இருப்பதாக சொன்னது நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டிலே நாங்கள் குடும்பமாய் ஆராதிப்போம். அந்த ஆராதனை அவங்களோட பங்கெடுக்க முடியாது. கான்பரன்ஸ் கால் மூலமாய் அவங்களோட தொடர்பு கண்டு அதிலே அநேகர் பங்கெடுத்தார்கள். ஏதாவது ஒரு விதத்துல தேவ கிருபையினாலே நம்முடைய சபையாரெல்லாம் ஆறால பங்கெடுத்தது பெரிய சந்தோஷமான காரியம். வெள்ளிக்கிழமை உபவாச நேரத்துல கூட அந்த உபவாசம் கொடுத்து வர எல்லாரும் அந்த கான்பரன்ஸ் கால கலந்து கொண்டார்கள்.
அதே போல வெள்ளிக்கிழமை இரவு ஆண்கள் ஜெபத்திலும் அங்கே இருக்கிற சில பேர் நல்ல அந்நிய ஐக்கியத்தை காத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் காலை ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய கிருபையினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமான இருக்கிறார். சிறியவர்கள் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிற பொழுது மிக சந்தோஷமா இருங்கள். ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம் ஒர்க்கை நீங்கள் தேவனுக்கு பயந்து நிறைவேற்றுங்கள். பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அறிவிப்பு கொடுக்கிறேனோ கடவுள் பெயர் சொல்கிறேன். அதை நான் நல்ல ஊழியக்காரனாக இருந்து மட்டுமல்ல, நல்ல விசுவாச நிலையிலிருந்து நானும் கரெக்டாக நிறைவேற்றுகிறேன். கர்த்தர் கிருபையினால காலை 700 சோத்திர பலி ஏறெடுத்தேன். மதிய வேளையில 7 அதிகாரம் முன்னிட்டு 7 அதிகாரத்தையும் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் நல்லவே. அதோடு மாத்திரமல்ல, இரவிலே 7 பாடல்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தினேன். என்னுடைய குடும்ப ஜெபம், என்னை தனி ஜெபம், என்னுடைய மற்ற ஆவிக்குரியலைகள் எல்லாவற்றையும் செய்ய தேவன் பலன் தான். மத்தியில ஒரு நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுக்கிற அறிவிப்புகளையும் நான் கலந்து கொண்டு அதை செய்கிறேன். கர்த்தர் நல்லவே. இந்த வாரத்துல ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்லையும் அனுப்புகிறேன். தினமும் காலையில முழங்காலில் நின்று 100 சோத்திர பலியில் ஏறெடுக்க வேண்டும். மதியம் முழங்கால நின்று 3 பாடல்கள் பாட வேண்டும். மதியம் இரவு நீங்கள் அந்த சங்கீத பகுதி 91 சங்கீதத்தை உபாகமம் 28 அதிகாரம் 1-12 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியை இரவு நேரத்துல முழங்காலை நின்று வாசிக்க வேண்டும். நான் தினமும் தேவனுக்கு பயந்து சொல்கிறேன். நான் அதிகாலை ஜெபத்துல பாடல் பாடும் போதும் 1000 சோத்திரங்களை ஏறெடுக்கும் போதும் பக்கத்தில் ஒரு சேரோ இதை வைத்துக் கொண்டு துணையோடு கூட முழங்காலை நின்று தான் அதை செய்கிறேன். ஏனென்றால் எங்கள் தலைமை போதுக சொன்னார், முழங்காலை நிற்காமல் குதிங்காலை நிற்காதே அப்படின்னா, தேவ சமூகத்தில் முழங்கால் என்று ஜெபிக்காமல் நீ குதிங்கால் என்று உன்னுடைய சொந்த வேலை செய்வதற்கு ஆயத்தமாகாதவனுக்கு மிகுந்த நன்மையா இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்வார். ஏசாயத்திற்கு சொல்கிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கை கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், முழங்கால் கொஞ்சம் தள்ளாடத்தான் செய்யும். ஆனால் அதை ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து நிறுத்தி நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாடுங்கள். அதில் இருக்கிற பிரசனத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு 100 சோத்திரவைகள் முழங்கால் என்று செய்யுங்கள். மதியம் ஒரு 3 பாடல்கள் முழங்கால் என்று பாடுங்கள். இரவில தங்கிய 90 உபாகமம் 28 வரைக்கும் முழங்கால் என்று வாசியுங்கள். அது ஒரு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். கொரோனா வைரஸ் அழியும்படியாக பிரயாசப்பட்டு தலைவர்கள், மருத்துவர்கள், இன்னுமாய் கூட தன்னார்வ தொண்டர்கள், காவலாளர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் திட்டமிட்டு செயல்படுகிற தேவனுடைய ஊழியர்கள், ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஜெப வீரர்கள், விசுவாசிகள் பல நிலையில ஒரு முகமாய் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு மகா யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர் யெகோவா நிசி, என்னாலும் வெட்டி தருகிறவர். இந்த காரியத்தை நமக்கு வெட்டி தருவார். தேசங்கள் பாதுகாப்புக்காக, தலை பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே. வீட்டிலே இருக்கிற ஒவ்வொருவருடைய நியாயமான தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 20ஆம் தேதி பிறகு ஊரடங்கு கொஞ்சம் தளர்வு கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்துக் கொடுக்கிறது. அரசாங்கம் என்ன அறிவிப்பு கொடுத்தாலும் நீங்களும் நானும் தான் பாதுகாப்பை கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்கம் அதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் உங்களுடைய தேவைகளிலிருந்து நன்மைகளிலிருந்து சில காரியங்களை நாங்கள் தளர்வு செய்து விடுவோம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக தனிமையா இருக்கவும், கை கழுவவும், அடிக்கடி முகங்களை கை வைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த ஆலோசனையை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுவது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நல்லவே. வெளி தேச மக்களுக்காக பரிந்துரை ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசி காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற பொழுது ஒரு மேன்மையான காரியங்களை பேசுங்கள். கணவன் மனைவியை மேன்மையாய், மனைவி கணவனை மேன்மையாய், பிள்ளைகள் பெற்றோர்களை மேன்மையாய், பெற்றோர்கள் பிள்ளை மேன்மையாய் பேசுங்கள். சிறந்த உணவுகளை இது உங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிற நேரம். ஒருவே தேவை என்ன சந்திக்கப்பட்டு யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷ நினைவுகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அறிவிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னும் திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு கடந்த நாட்டு அருமையான ஒரு சகோதரர் பிரியா சொன்னார், நாங்கள் வீட்டில் சும்மாதான் இருக்கிறோம், அந்த தேவனை துதிக்கலாம் நினைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, ஒரு நாள் 70 பாடல் குடும்பமாய் உட்கார்ந்து தேவனை துதித்தார்கள். அதற்கு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டதாக சாட்சி பகிர்ந்தார்கள்.
ஒரு தம்பி 7 மணி துதி ஆராதனை ஒவ்வொரு மாசம் போவோம். இந்த மாசம் போக முடியவில்லை, இருந்தாலும் நாங்கள் வீடுகளில் இருந்து துதிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணோம். நாங்கள் குடும்பமாய் செய்தோம். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார்கள். அப்படி உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்த காரியங்களை நினைவில் வைத்து எந்தெந்த விதத்திலாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நேர பிரயாசப்படுங்கள். ஆண்டு நாம சொல்கிறேன், நேற்று இரவிலே என்னுடைய ஆவிக்குரிய ஒழுங்கல் காரியங்கள் செய்வதற்கு அதிகமாக இருந்ததால் நேற்று இரவில் நான் படுக்கும் போது 3 மணி, அதிகாலை 3 மணி ஆகிவிட்டது. அப்படி இருந்தும் இந்த காலையில் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை செய்ய ஆயத்தமாவதற்கு ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தேவையானதை பேசுவார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இந்த வாரம் இதை தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் யோபின் புஸ்தகத்திலிருந்து வசனத்தை ஞாபகப்படுத்தினார். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். மறுபடி வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை மூலமா என்னோடு எதை பேச வேண்டும் விரும்புகிறீரோ, இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற திருச்சபை குடும்பத்தார், விசுவாச மக்கள், தேவனை அறிந்த மக்கள், அறியாத மக்கள் ஏதோ ஒரு விதத்திலே கேட்பார்களானால் அவருக்கு இந்த நாளே அவர் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொரு பிரோஜனமா இருக்கட்டும். நீ பேச நாங்கள் கேட்க விடுதலையாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெல பிதாவே, ஆமென். இந்த நாளை நான் கேட்க போற தேவனுடைய வார்த்தைக்கு தலைப்பாக இப்படி வைத்திருக்கிறேன். அறிவோம் அவர் வல்லமை, அதனால் நீங்கும் நம் இல்லாமை இயலாமை. மறுபடியும் சொல்லுகிறேன். அறிவோம் அவர் வல்லமை, அதனால் நீங்கும் நம் இல்லாமை இயலாமை. யோபு சரித்திரம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். யோபு என்ற மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், தேவனுக்கு பயந்த மனிதன். அவன் சிறிய காரியம் பெரிய காரியம் வந்தால் தவறு என்றால் உடனே தேவ சந்தம் எழுந்து விடுவான். தன் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஏதாவது நடக்கிற பொழுது பிள்ளைகள் ஏதோ வார்த்தையில் தவறு கூட பேசுகிறார் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் பரிந்துரை ஜெபம் பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவான். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக காத்து கொண்டவன். வேதம் சொல்லுகிற அவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அவனை போல ஒருவன் இந்த பூமியில இல்லை என்று சொல்லி. அப்படிப்பட்ட நல்ல சாட்சியை பெற்றவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான போராட்டம் வந்தது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன், தேவனுக்கு பயந்தவன், ஒரு பெரிய செல்வந்தன், அவனை போல யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் இருந்தது. அவனே சொல்லுகிறார், அவன் எழுந்து வந்து வருகிற பொழுது ஒருவர் கூட உட்கார்ந்திருக்க மாட்டார்கள், எல்லாரும் எழுந்து நின்று அவர்கள் வணக்கம் சொல்லுவார்களாம். வேதம் சொல்லுகிறது, அவன் பலவீனப்பட்டு கஷ்டப்படுகிற பொழுது அவனை பரியாசம் மக்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், இவருடைய வம்சாவளியில மக்களை என் மந்தை காக்கிற அந்த வரிசையில கூட வைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். அப்படியானா எவ்வளவு பெரிய செல்வந்தா இருப்பார் பாருங்களேன். வேதம் சொல் பாதங்களை நெய்யினாலே கழுவாராம். அப்படிப்பட்ட வசதிப்படுத்த மனித வாழ்க்கையில உடம்பு பெரிய இழப்பு வந்தது. அந்த இழப்பு வந்தது ஒரு பக்கம். அதனால எல்லாம் பிள்ளைகளை இழந்ததுனாலே, சொத்துக்களை இழந்ததுனாலே, ஒட்டுமொத்தமாய் பயங்கரமான தாக்குதல்னாலே அவன் தாக்கப்பட்டதனாலே நிலை குறைந்து போயிருந்தார். இந்த நிலையில கட்டிய மனைவி கூட ஆறுதல் சொல்ல வேண்டியவர் கூட இப்படிப்பட்ட நிலை வந்த போது இன்னும் என்னையா சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவன் இன்னும் நிலை குறைய வைத்தார். இது போதாத நண்பர்களாம் வந்தார்கள் நிலையறிந்து அவருடைய பேச்சுகளும் வார்த்தைகளும் இன்னும் அவரை ஊடுருவிப்பாக செய்தது. வேதனை மேலே வேதனை, அடி மேலே அடி. ஆனால் அது முடிவு வராமல் 1வது அதிகாரத்தின் கடைசியில் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை 42வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் இருந்தது. எப்ப முடிவு வந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மனிதன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த முடிவை, இந்த தீர்மானத்தை எடுத்த பொழுதுதான் அவன் அனைத்து காரியங்களுக்கும் முடிவு வந்தது. இன்னைக்கு கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு விசுவாசிகள் இருந்து போய் கூட நிற்கிறார்கள். அநேக தேவனுடைய ஊழியர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியவில்லையே. நாங்கள் எவ்வளவு செபித்து விட்டோம். இன்னும் வெளி தேசங்களிலே உபவாச ஜெபம், மன்னிப்பு ஜெபம் எல்லாம் செய்தாலும் அதையும் மீறி காரியங்கள் நடப்பதை கண்டால்
என்ன செய்வது என்று உலக தலைவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய தலைவர்கள் சரியான பதிலாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் யோபுடைய வாழ்க்கையிலே சந்திக்க நேர்ந்தது. அவன் உலகத்தனமாய் ஒரு நல்ல தலைவர், ஆவிக்குரிய விதத்திலும் அவர் நல்ல தலைவர், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன், ரெண்டு விதத்திலும் சிறந்த தலைவன். இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொரோனா வைரஸின் பாதிப்பை போல பயங்கர பாதிப்பு வந்தது. ஆனால் என்னைக்கு முடிவு வந்து தெரியுமா? தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த வாரத்தில் எல்லா காரியங்களுக்கும் கடவுள் ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். என்னைக்கு இந்த வைரஸ் அழியும், என்னைக்கு இந்த கடைகள் ஓபன் ஆகும், என்னைக்கு நான் வேலைக்கு திரும்புவேன், என்னைக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும் என்ற அங்கலாய்ப்புகளா ஒரு முடிவு கட்டிவிட்டு பக்கத்தில் எதுக்கு இருக்கிறவர்களா நீங்களாம் ஜெபம் பண்றீங்களையா, உங்க ஜெபத்தை கேட்கலையா, அதுக்கு ஆன்சர் சொல்வதை விட்டுவிட்டு, அதோடு மாத்திரமல்ல எல்லா கிறிஸ்தவ அறிந்த தேசங்கள்ல எவ்வளவு பாதிப்பு வருது, இயேசு அற்புதம் பற்றிய அவர் செய்யலையா என்று சொல்லுகிற மக்களுக்கு விளக்கம் சொல்வதை விட்டுவிட்டு, நீங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதை விட்டுவிட்டு கடவுள் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீதான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ இந்த பூமியில எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு நாளும் உடைய சர்வ வல்லமை குறைந்து போகாது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது அது முடிவுக்கு வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. அந்த ஒரு மடங்கு அக்கினி அந்த சாத்ரா மேஷக் ஆபேத்நேகோவை அதட்டி கொண்டிருந்தது. எப்ப முடிவுக்கு வந்து தெரியுமா? எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, இந்த காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கி எங்கள் கடவுளுடைய வல்லமை குறைத்து கூட ஆயத்தமாயில்லை என்று சொன்னார்கள். நடந்தது என்ன? ஒரு மடங்கு அக்கினி 7 மடங்கானது. ஆனால் ஒரு சேதம் இல்லாமல் சாத்ரா மேஷக் ஆபேத்நேகோ காக்கப்பட்டார்கள். மறுபடி ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், அந்த தானியேல் என்ற மனிதன் ஜெப வீரன், எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்று அடிமைப்பட்ட தேசத்தில் வானில் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த நிலை அறிந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவனை சிங்க கவியை போட வேண்டும் என்று தீர்மானம் வந்தது. நடந்தது என்ன? அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை, அதை குற்றப்படுத்தி அவர் சிங்க கவியை போட்டார்கள். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, சிங்கங்கள் அமைதியா இருந்தது, தானியேல் அந்த கெபிக்குள்ளும் ஜெபித்துக் கொண்டே இருந்தான், அற்புதமாய் விடுதலையாக்கப்பட்டான் வேதம் சொல்லுகிறது. நான் மறுபடி சொல்லுகிறேன், எதையும் காரணம் காட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த நிலையிலும் மனரம்யமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் வந்து பல விதத்தில கேள்விகள் கேட்கிற பொழுது அவன் யோபு அங்கலாய்த்து போய்விட்டான். அதனால அவனுக்கே விசுவாச போராட்டத்தில குறைவான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது நிலை வந்துவிட்டது. இந்த நிலையில் நான் கர்த்தர் யோபுவை தனியா கூப்பிட்டு பேசுகிறார். யோபு, நான் பேசுகிறேன், இப்பொழுது கேள் என்று சொல்லி அவர் தன்னுடைய சர்வ வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய காரியத்தை யோபோடு பேசின பொழுது, பெரும் காற்றின் சத்தத்தினாலே பேசின பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே இனி நான் ஒன்றும் பேச மாட்டேன், என் கைகளால் வாயை பொற்றிக் கொள்கிறேன், நீ சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று சொன்னான். எல்லா காரியத்துக்கும் முடிவு வந்தது. இந்த வார்த்தை சொல்லாதிருக்குமானால் இன்னும் 44, 45, 46 அதிகாரம் போய்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வர வேண்டும் என்றால் சத்தமா இணை சொல்ல போறோம், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற அறிவோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அறிந்திருக்கிறேன் என்றால் அந்த அறிவை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது எல்லா பிரச்சனையும் முடிவு வந்தது. சகலத்தை செய்ய வல்ல தேவனாய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க போறோம். இன்றைக்கு மனிதனுடைய நியாயமான தேவைகள் ஏதோ இருக்குது போல இருக்கிறது. என்றால் கடை அடைத்திருக்கிறது, காசு இல்லை. ஆண்டவர் சொன்னார், மனிதனுடைய நியாயமான தேவை காசு அல்ல, இயேசுதான் என்பதை விசுவாசிகள் பூரணமாய் அறிய வேண்டும். இதைத்தான் யோபு செய்தார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆதாம் தேவனோடு இருந்தபோது நிறைவோடு இருந்தான். தேவனற்ற உறவை அவர் விரும்பின போது எல்லாவற்றையும் இழந்து குறைவோடு இருந்தான். மறுபடி சொல்கிறேன், ஆதாம் தேவனோடு இருந்த போது நிறைவோடு இருந்தான். ஆதாம் தேவ உறவை இழந்த போது குறைவோடு இருந்தான். நாம் எதை இழந்தாலும் ஒருபோதும் விசுவாசத்தையும் இறைமகன் இயேசு ஐக்கியத்தையும் இழக்கவே கூடாது. மறுபடி சொல்லுகிறேன், நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்துவின் ஐக்கியத்தை மட்டும் இழக்கவே கூடாது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்த யோபு வாழ்க்கையில மட்டும்தான் இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
சகலத்தையும் செய்ய வல்ல தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்பதை பார்க்க போறோம். நாம் தேவ சமூகத்துல தொடர்ந்து நாம் பார்க்க போறோம். எல்லா இழந்த நிலையிலும் தேவனோடு இருந்த யோபுக்கு என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க போறோம். எல்லா இழந்த நிலையிலும் தேவனோடு இருந்த யோபுக்கு என்ன செய்தார் என்பதை பார்க்க போறோம். இன்றைக்கு நமக்கும் அதை செய்வார் என்பதை விசுவாசிக்க போறோம். எல்லா இருந்த நிலையிலும் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாத நிலையில அவனை மறுபடி ஆதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவன் எந்த விதத்தில் அவனை சரியாக்கினார் என்பதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஏதோ ஒரு விதத்திலே நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையானது திடீரென்று கொரோனா வைரஸ்னாலே பாதிப்புக்குள்ளாகி அந்த வாழ்க்கையிலே அந்த ரெகுலர் ஒழுங்குகள் மாறி மறுபடியும் நீ எப்படி சரியாக்க போகிறோம் என்று யோசித்து பல நிலைகளை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாம் ஸ்டாப் செய்துவிட்டு மறுபடி நாம் தொடர்ந்து போக போற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் சரியாக்கி இழந்ததையெல்லாம் இருமடங்காய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோபின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக யோபுக்கு செய்ததுன்னு யோபு 42 அதிகாரம் 3வது வசனம், நம் அறியாமையை அவர் அகற்றுவார். வேதம் சொல்லுகிறது யோபுடைய வாழ்க்கை அவர் செய்தது என்ன? அறியாமையை அவர் அகற்றினார். அது என்ன அறியாமை? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களே, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன் அவர் சொல்லுகிறார். நான் எனக்கு புத்திக்கு எட்டாத ஒன்றையும் எனக்கு தெரியாத ஒன்றையும் நான் அறியாத ஒன்றையும் தேவையில்லாமல் நண்பர்களோடு கூட போராடிட்டேன் ஆண்டவரே. உம்மோடு கூட இந்த ஆத்திர சில காரியங்களை கூட நான் பேசிவிட்டேன் ஆண்டவரே. அதனாலே நான் அறியாமையினால செய்து விட்டேன் என்று சொல்கிறார். முதலாவதாக இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெறுவதற்கு யோபுடைய வாழ்க்கை சரி செய்த முதல் காரியம், முதலாவதாக நாம் அறியாமையை அகற்றுவார். நாம் மறுபடி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் நாம் அறியாமை அகற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக யோபு 42 அதிகாரம் 7வது வசனம், நமக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சை நிறுத்துவார். பிடிப்பட்ட நேரங்களை முதலாவதாக நம்முடைய அறியாமை அகற்றுவார். இரண்டாவதாக இந்த காலங்களில் கடவுளை அறிந்து ஆராதிக்கிற விசுவாசத்துல தேவனின் பிரியமா இருக்கிற நம்மை பார்த்து இந்த உலகம் பேசுகிற அந்த விரோதமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அவர் நிறுத்தி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சை நிறுத்தி போடுவார். மூன்றாவதாக யோபு 42 அதிகாரம் 8வது வசனம், பகைத்தவர்களையும் பக்கத்திலே கொண்டு வருவார். இதுவரைக்கும் நம்ம யாரை பகையாய் இருந்தார்களோ அவர்களால் இனி வந்து நண்பர்களாய் மாறுகிற நல்ல சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுக்கு ஆப்போசிட்டாய் பேசுற எல்லாரும் நண்பர்களாய் இருந்தவர்களாம் இழப்பு நிமித்தம் எதிராளியாய் மாறினவர்கள் மறுபடி நண்பர்களாய் மாற்றி கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். நாலாவதாக யோபு 42:8, நாம் தான் சகல ஜனத்துக்கு ஆசீர்வாதம் என அறிய செய்வார். எல்லாவற்றையும் இழந்து நின்றனாலே நம்மை நாமே மட்டுப்படுத்திக் கொண்டோம். இனி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையை எழுந்து போய் நிற்கிறோம். இனி 4 பேருக்கு எப்படி பிரயோஜனமாக முடியும் என்று யோசிக்கிற யோசனைக்கு முடிவு கட்டுவார். ஒரு நல்ல யோசனை மறுபடி வைப்பார். என்ன யோசனை தெரியுமா? நாம் தான் சகல ஜனத்துக்கு ஆசீர்வாதம் என்று அறிய செய்வார். ஐந்தாவதாக யோபு 42:10, செயல்பட முடியாத நிலையை மாற்றுவார். யோபுவை சிறைப்பை மாற்றினேன் என்று சொன்னார். செயல்பட முடியாத நிலை என்றால் இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, வேலை செய்ய பலன் இருக்கிறது, ஆனால் வேலை செய்ய முடியவில்லை. எல்லாமே ஹவுஸ் அரெஸ்ட் ஆகிவிட்டோம். வெளியே போக உள்ளே வர முடியாத அளவுக்கு போய்விட்டோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில இருந்த அந்த வசதி படுத்த பணக்கானாய் ஆவிக்குரிய மனுஷனுடைய சிறைப்பை மாற்றினவர் இந்த நாள் நம்முடைய சிறைப்பை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆறாவதாக யோபு 42:10, இழந்ததை எல்லாம் இருமடங்காய் தருவார். 1 மாசத்துக்கு மேலாகிவிட்டது. எத்தனையோ வேலை இழப்பு, வருமானம் இழப்பு, தொழிலை இழப்பு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் செய்கிற ஊழியங்கள் நிறைய செய்ய முடியாமல் இழப்பு வந்துட்டதாக யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், முதலாவதாக இதெல்லாம் யோசனை விட்டுவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க போகிறோம். அவர் யோபுடைய வாழ்க்கையில இழந்த நிலையில் இருக்கிற மனுஷனுக்கு அவர் என்ன செய்ய தெரியுமா? அவர் எதெல்லாம் இழந்தானோ அதை போல 2 மடங்காக தந்து விட்டார். இயேசுவின் நாமத்துக்கு சொல்லுகிறேன், அதுதான் மறுபடி இந்த ஊரடங்கு அந்த சட்டம் நிறைவேற்றி முடிந்த பிற்பாடு நாம் தங்கள் பொறுப்புகளை பார்க்கிற பொழுது இழந்ததை 2 மடங்காய் பெற்றுக் கொள்ளுவதிலே சந்தேகமே இல்லை. ஆறாவதாக யோபு 42 அதிகாரம் 17 வசனம்,
தீர்க்காயுசை தேவன் நமக்கு தருவார். மறுபடி சொல்கிறேன், தீர்க்கமான ஆயுஷ். வேதம் சொல்லுகிறது நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்னவா இருக்கும் யோசிக்க வேண்டாம். ஒரு தீர்க்காயுஷா இருக்கும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையின் முடிவா இருக்கும், ஒரு நித்திய வாழ்க்கையில பிரவேசிக்கிற ஒரு மேன்மையான வாழ்க்கையா இருக்கும். அந்த பூரண நாட்களை நாம் காண்பதே சந்தேகம் இல்லை. அது ஆண்டவராகிய தேவன் பெரிய இழப்புல இந்த மனுஷனை மறுபடியும் நன்மையான ஆசிரியத்து கொண்டு வருவதற்கு முன்பதாக அப்படி வாழ்க்கையில செய்தன. ஒன்று, அவருடைய அறியாமை அகற்றினார். 2, அவனுக்கு விரோதமாய் பேசுகிறவனை பேச்சை நிறுத்தினார். 3, அவனுடைய பகைத்தவெல்லாம் பக்கத்திலே கொண்டு வந்தார். 4, நாம் தான் சகல ஜனத்துக்கு ஆசீர்வாதம் என யோபுவை அறிய செய்தார். 5, செயல்பட முடியாத நிலையை கர்த்தர் மாற்றி மறுபடி இன்னும் 2 பலத்தோடு எழுந்து செயல்பட வைத்தார். 6, இழந்ததை எல்லாம் 2 மடங்காக அவன் கொடுத்தார். 7, தீர்க்காயுசை தேவன் அவனுக்கு தந்தார். இதெல்லாம் யோபுடைய வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கார் தெரியுமா? அதை தொடர்ந்துதான் ராஜாவுடைய வம்சத்தில் வந்து நமக்கும் அதையே செய்ய போவார். இந்த வேதத்திலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையான நேரங்களே எப்படியெல்லாம் நிலை இருந்தது. உங்களை போல என்னை போல அவர் ஒரு அங்கலாய்ப்புள்ள மனுஷன் தான். ஆனால் அங்கலாய்ப்போட வாழ்க்கை முடிந்ததாக பதிவு செய்யப்படவில்லை. அந்த அங்கலாய்ப்புடைய வாழ்க்கையை ஆனந்த வாழ்க்கையாய் மாற்றினார். எதனாலே? தேவனார். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் அங்கலாய்ப்பை ஆனந்தமாய் மாற்றுவது தேவன் உண்மையிலவராக இருக்கிறபடினாலே யோபுடைய சரித்திரத்தை நமக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அறிவுப்படுத்தி நமக்கு அதை அறிமுகப்படுத்தி மறுபடியும் அதை போல் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை அடையாளப்படுத்தினார். அப்படியானால் யோபுடைய வாழ்க்கையை சோதரிப்பதற்காக இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைப்பை மாற்றி வைத்து எப்படி செய்தாரோ அதே போல நமக்கு செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபுடைய மாடல் தான். ஏற்கனவே முற்புதாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்த வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய அறியாமை தேவன் அகற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யோபு 38ஆம் அதிகாரம் 39வது அதிகாரம் முழுவதையும் வாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். திருச்சபை தேவனின் சர்வ வல்லமையை அறிய பிரயாசப்பட வேண்டும். யோபு என்ற அந்த பக்தனிடம் ஆண்டவராகிய தேவன் புலம்பலோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை நிறுத்தி இப்ப சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். அப்போது கர்த்தர் பெருங்காற்றில் யோபுக்கு உத்தரவாகி, அறிவில்லாத வார்த்தையினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஏன் அவன் கூட போராடிக்கிட்டு இருக்கிற? இப்போது நீ எப்பொழுது போல புருஷனை போல ஆவிக்குரிய மனுஷனை போல உன்னை சரியான இடத்துல நிறுத்திக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. என்னுடைய வல்லமையை பார் என்று சொல்லி அவர் எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். அவர் படைப்பை சொல்லுகிறார், உலகத்தின் சிருஷ்டிகளை சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி இயங்குகிறது தெரியுமா என்று சொல்லி அவர் ஒன்றாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருந்த போது அவருடைய ஆசையை திருப்தியாக்குவாயோ? உன்னால என்ன செய்ய முடியும்? நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? கேட்பாங்க, நீங்க ஜெபம் பண்றீங்களே, என்ன நடக்குது? அவ்வளவு கிறிஸ்தவ நாடுகள் தானே, என்ன ஜெபித்தா என்ன நடந்தது? எல்லாத்துக்கும் பதில் சொல்லாத. சொல்லுகிற அவசியம் இல்லை, சொல்லுகிற அவசியமே இல்லை. அந்த காரியத்தை குறித்து ஞானத்தில் இருக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அதனால் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே காரணி கொடுத்திருக்கிறேன். நான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாத இந்த பூமியில வந்திருக்கிறேன். பிதாவுடைய சித்தம் என்ன? அவன் கையில கொடுத்த ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன். ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பூமியில வாழ்ந்து மரித்தவர்கள் எந்த விதத்திலும் மரித்தால் பரவாயில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான பட்டியலை பாருங்கள். சீசர்லாம் ரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். வேதம் சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்ல வெற்றப்பட்டு மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாளால் அறுப்புண்டார்கள், கல்லால் எரியப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அநேக ஸ்திரீகள் தங்களுக்கு சொந்தமானவளை திரும்ப பெற்றுக்கொள்ளாமலேயே மறிக்கு விற்று கொடுத்து விட்டார்கள். இதெல்லாம் காரணம் என்னவென்றால் அவள் அறிந்து கொண்ட உண்மை, உலகம் அவளுக்கு பாத்திரமாயில்லை. அற்ப வாழ்க்கைக்காக அற்புதமான வாழ்க்கை இழக்க ஆயத்தமாயில்லை. அவள் மேன்மையை அறிந்ததனாலே இந்த உலகம் அவள் குப்பையாய் தெரிந்தது. ஆனா உலகம் பேசுற எல்லா வார்த்தைகளும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான கேள்வி கொண்டு வருவார்கள். நான் பெற்றுக்கொண்ட விசுவாசை குலைக்க முடியாது வருவார்கள். நேர்ப்பு காத்து நேச்சர் அந்த சாத்திர மேஷக் ஆபேதனுடைய விசுவாசை குலைக்கும்படியாக 1 மடங்கு அக்கடி 7 மடங்கு ஆக்கினான். அந்த தலியூராஜ கமிட்டி ஜபத்தை குறைக்கும்படியாக சிங்க கவி ஆயத்தமாக்கினார்கள்.
பல நிலைகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசை குலைக்க பிசாசு பல விதத்தில் திட்டப்படுவான், செயல்படுவான். நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன். சவுல் என்ற ராஜா சொன்னார், அவன் பெரிய யுத்த வீரன், அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவனோட யுத்தம் பண்ண உனக்கு போனா முடியாதுங்கிறார். அவர் சொன்னாரு, அவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஆனா எனக்கு ஒருத்தரை பற்றி தெரியும். இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமம் எனக்கு தெரியும். அவர் சர்வ வல்லம் உள்ளவர். தேவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு விருத்த சேதனம் இல்லாத, பலம் இல்லாத, நாசில சுவாசம் உள்ள மனுஷன் பேசுவதற்கு அவர் ஏமாத்திரம் என்று கேட்கிறார். அந்த தேவனை குறித்த அறிவுதான் அந்த கோலியாத் என்ற பயங்கரமான அந்த கொரோனா வைரஸை முறியடித்து தேசங்களை பாதுகாப்பதற்கு அவருக்கு புது பலன் அடைந்தது. இன்றைக்கு நீங்களான பயங்கரமான பாதிப்புக்குள்ள இருக்கிறோம். நமக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் வரும். நாம் மறுபடி ஆதி நிலையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காற்று ஆண்டுடைய வரிகள் அவரோடு இணைந்து ஆழவும் வாழவும் வேண்டுமானால் திருச்சபை தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய படிப்பாடு தான். அவன் சொல்லுகிறார், அதெல்லாம் அறிவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்திலே இப்படியாக அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இதுவரைக்கும் அவன் தன்னுடைய ஞானத்தை எல்லாவற்றையும் லாபமாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஒன்றை புரிந்து கொண்டான். உலகத்திலே ஒரு சிறந்த படிப்பு, சிறந்த ஞானம், வெற்றியான வாழ்க்கைக்கு தேவனை அறிகிற அறிவுதான் அவசியம் என்று சொன்னவனே, அதுவரைக்கும் அவன் நம்பி இந்த உலகத்தரமான படிப்புகளை ஒதுக்கிவிட்டு தேவனை அறிவதற்கு மட்டும் நேரம் எடுத்தான் வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி எழுதுகிறார். 2 பேதுரு 3 அதிகாரத்துல 18 வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அதான் வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. அப்படி கேட்கிறாங்களே, இப்படி கேட்கிறாங்களே, அப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்களே, அந்த தேசத்துல அப்படி அழிவு வருது, அது ஒரு கிறிஸ்தவ நாடு தானே? பதிலே வேண்டாம், பதிலே வேண்டாம். யோபுடைய வாழ்க்கையில கடவுள் முதல் நிறுத்துறது தெரியுமா? அப்படி அறியாமையை அகற்றினார். அவரையா உலகத்தை அறிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. ஏன் இதுக்கு நின்னை அறிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. உலகத்தில் என்ன நடந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் என்ன நடந்தாலும் எருசலேம் தேவனுடைய நகரம் காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபவீரராய் மாற வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்த தேசங்களுக்கு என்ன பயங்கரம் நடந்தாலும் ஒரு நாள் உங்கள் ஜெபத்தை விடக்கூடாது. தேவனை அறிந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கெட்செமனே தோட்டத்தில் தேவன் ஜெபமானார். எப்படி ஜெபமானார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்று விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி. தேவனுடைய மக்கள் தங்கள் விருப்பத்துக்காக வாழ்கிற மக்கள் அல்ல, தேவனுடைய விருப்பத்துக்காக வாழ்கிற மக்கள் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்தினீர்களானா இழந்ததெல்லாம் பூமியிலும் மறுமையிலும் 2 மடங்காக பெற்றுக் கொள்வீர்கள். 2வது, நமக்கு விரோதமாய் பேசுகளுடைய பேச்சுகளை நிறுத்த வேண்டும் என்றார். யோபு 40 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம், யோபு 12 அதிகாரம் 2, 3, 1 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனம், மத்தேயு 12 அதிகாரம் 36, 37, யோபு 40 அதிகாரத்துல 4, 5 வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்களேன். இதோ நான் நீசல், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கைகளில் நான் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரயோத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றேன். கடவுள் பேசும்போதுதான் நம்ம பேச்சை குறையும். நம்ம ஊர்ல ஒரு பிரதமர் இப்படி திட்டம் போட்டார், பேச்சை குறைப்பே பெருக்குவீர் உழைப்பை என்று சொல்லி. இன்றைக்கு நமக்கும் பேச்சு ரொம்ப குறையும். நிறைய டிவியில பேசுறதை கேட்டு கேட்டு, செல்போனை பேச கேட்டு கேட்டு நம்மளும் 4 பேசிக்கிறோம். பேச்சை நிறுத்தணும். பைபிள்ல போட்டிருக்குது, திருச்சபை தேவனுக்கு விரோதமாய் பேசுவதையும் தேவையற்றதை பேசுவதையும் நிறுத்தணும். ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க ஆண்டவரே, நீ ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே, உங்க நாமம் தூஷிக்கப்படுகிற ஆண்டவரே. அது அவருக்கு தெரியுமே, அது நல்லாவே தெரியுமே. ஆண்டவரே, இப்படி இருந்தா எங்களை யார் ஆண்டவரே மதிப்பாங்க? அவருக்கு எல்லாம் தெரியுமே, அது எல்லாம் தெரியுமே. யோசபாத் அப்படித்தான் ஜெபம் பண்ணான். எல்லா மக்கள் தான் ஜெபம் பண்றாங்க. அவனை ஞாபகம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு எல்லாம் தெரியும்.
அவருக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. மாறாக திறப்பில் என்று மோசையை போல ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாக நான் வந்து போய் வாதாடக்கூடாது. தேவையற்ற பேச்சு, எப்படியாவது இந்த காரியத்துக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக எதையாவது நீங்க சொன்னாருங்க. அவர் சொல்றாரு, இனி நான் பேச மாட்டேன், என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பூமிக்குரிய வாழ்க்கையில போராட்டத்துக்கு முடிவு கட்டி ஆசீர்வாதம் பாதைக்கு எடுத்துறது. யோபு 12ஆம் அதிகாரத்துல அவன் பேசுற வார்த்தையை பாருங்களேன். இங்கே தேவனோடு முடிவெடுத்தான். அங்கே பாருங்க, அவர் சொல்லுகிறான். யோபு 12வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அவர் வாசிக்க இப்படி எழுதுகிறார், உங்களை போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவளை அறியாதவன் யார்? ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். சரிங்களா? அவன் நண்பருக்கு பேசுறதுக்கு எப்படி ஆன்சர் பண்றான் பாருங்க. அது நம்மளோட கொஞ்சம் இல்லப்பா, எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பேச வேண்டாங்கிறார். இதெல்லாம் பதில் சொல்ல உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் இயேசுதான் பதிலா இருக்கிறார். இயேசுதான் பதிலாக, தேவையற்றதை பேசவே கூடாதான். அவர் சொல்லுகிறார், இப்படி எழுதுகிறார் பாருங்களேன். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய வாழ்க்கையை இப்படியாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஜீவனை விரும்பி நல்ல வாழ நினைக்கிறீங்களா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பு விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானம் தேடி அதை பின்தொடர் கடவன். இப்ப போய் விலகு கொடுத்து விடாது, முடிஞ்சா ஒண்ணு செய்யுங்க, அதை விட்டு விலகுங்க. அடுத்த வச்சுறாரு, நன்மை செய்ய இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டதுனால எத்தனையோ பேர் உணவு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பணம் இல்லாம இருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தா அதை செய்வதற்கு பிரயாசப்படுங்க. இல்லைன்னா சமாதானமா இருக்கிறதுக்கு எது சரியோ அதை பிரயாசப்படுங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே எப்படி செய்யறேன்னு அவரோடு கூட போராடாதங்க. ஜனங்களிடத்துல நீங்க போய் என் கடவுளை பத்தி அப்படி பேசாதங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அக்கிரமம் செஞ்சிருப்பாங்க, அதனால அறிவாங்க சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்தாதங்க. வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கிற தீர்ப்பினாலே உங்களை நீங்களே குற்றவாளி என்று தீர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். ஒருத்தரை நீங்க குறை சொல்லுகிறார். உங்கள் மேல் கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக இன்னொருத்தருடைய அறிவுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், மற்றவர்களை ஒருபோது நான் காரணம் சொல்லக்கூடாது. ஒரு நாள் ஒரு பெண்ணை கையங்களோ பிடிக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் பிரமாணத்தை படி சொன்னார்கள். ஆண்டவர் அமைதியை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். நடந்தது என்ன? எல்லாரும் கல்லை போட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நியாயத்திற்கு ஒரே ஒருவருக்கு தான் ரைட் உண்டு, அவர்தான் சர்வ உலகத்தையும் படைத்து நமக்காக பாவ பரிகாரம் செய்து இந்த உயிரோடு இருக்கிற நாம் ஆராதிக்க தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் இன்னொருத்தரை குற்றம் சொல்வதற்கோ இல்லை குற்றத்தில் விடுபடுவதற்கோ தகுதி படைத்தவர். அவரை தவிர யாருக்கு அது தகுதி இல்லை என்பதை ஒருபோதும் மறந்து போகலாம். அதனால நீங்கள் ஒருபோதும் உங்கள் நாவை அதுக்கு இடம் கொடுத்திடக்கூடாது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி நமக்கு எச்சரிக்கிறார் பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையினால்தான் நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள், அல்லது உங்களுடைய அவலட்சணமான தேவனுக்கு விரோதமா தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்கிறார். வார்த்தைகளை கவனம் செலுத்தணும். முதலாவதாக அவர் செய்தது என்ன தெரியுமா? நம்முடைய அறியாமையை அகற்றினார். இரண்டாவதாக நமக்கு விரோதமாய் பேசுவடைய பேச்சை நிறுத்தினார். விரோதமாய் பேசுற பேச்சையெல்லாம் நிறுத்தினார். நம்ம பேச்சை நிறுத்தணும், மற்ற பேச்சை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் பேசுவதை நிறுத்திட்டா, தேவையற்ற பேசுவதை நிறுத்திட்டா, நமக்கு விரோதமாக பேசுறதுன்னு ஆட்டோமேட்டிக்கா பேசாம இருக்கும். நமக்கு விரோதமாக பேசுறது பதில் சொல்ல வேண்டாம், நாம பேசாம இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். மூன்றாவதாக, பகைத்தவர்களாம் நான் பக்கத்தில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? யோபு 37ஆம் அதிகாரம் 24வது வசனம், பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. ஏது சொல்லுகிறது? திருச்சபை விட்டு கொடுக்கிற வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். யோபு புத்தகத்துல 37வது அதிகாரத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு புத்தகம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20 - 22, அடுத்து 27, 28 நீங்க வாசித்து பாருங்க வீட்டுக்கு சும்மா இருக்கிற நேரத்துல. இப்பொழுது 37ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும்,
தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். எனக்கு திறமை இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் மதிக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். நான் மறுபடி சொல்கிறேன், அவர் சொல்லுகிற முடிக்கிற வார்த்தை, நான் எண்ணத்துல எனக்கு எல்லாம் தெரிஞ்ச நான் மதிக்கவே மாட்டேன். நீ விட்டு கொடுத்து போகணும் யோபு. நீ அவங்களோட கூட வாதாடிக்கிட்டே இருக்க கூடாது. நீ முடிவு கட்டாம இது முடிவு கராது. ஆவிக்குரிய மனிதராக இருக்கிற விசுவாச நீங்கள் நானும் எந்த ஒரு காரியத்துக்கு முடிவு கொண்டாதான் முடிவே வரும். ஆக திருச்சபை விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே 26ஆம் அதிகாரம் 20, 22, 22, 20, 27, 28 வாசி பார்த்தா, ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த தேசத்துல எங்கேயாவது தஞ்சம் தேட நினைத்தான். ஆண்டவர் சொன்ன, போகாதே, நான் கூட இருக்கிறேன். பஞ்சத்துக்காக நீ லைஃபை தேடக்கூடாது, இங்க இரு. ஆண்டவர் கீழ்ப்படிந்தான், தேச விதைத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அங்கே வளர்ந்து வருகிற பொழுது அவன் மேல் சிலர் பொறாமை கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் செய்கிற தொழிலை செய்ய விடாமல் தடுத்தார்கள். அவன் ஒரு இடத்துல நீரூட்டு தோண்டுவானால் அங்கே அவன் தோண்டுகிற பொழுது தண்ணீர் வருவதனை எதிராளி வந்து, இது எங்க நீரூட்டு, எங்கள் சொந்தம், நீ அங்கே போ என்று சொல்லி விரட்டி விடுவார். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், தள்ளி போய் விடுவான். அங்கே போய் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பான். அங்கேயும் வாதாடுவார்கள், அங்கேயும் போயிடுவான். இன்னொரு இடத்துல வர அங்கேயும் போயிடுவான். நடந்து என்ன தெரியுமா? இவனை விரட்டி அடித்த இடத்திலெல்லாம் அவர்கள் தங்களுடைய தொழிலை வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்களால் செயல்படவே முடியவில்லை. ஒரு நாள் பகிர்ந்தவெல்லாம் ஈசா கிட்ட போனார்கள். அவர் கேட்கிறார், என்ன நீங்களே விரட்டி விட்டீங்களே, என்ன இது வரீங்க? அந்த வசந்த வாசிக்கிற பாருங்களே. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் பைபிள் கையில் வைத்திருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசந்த வாசம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வாசிக்கிறேன். 26ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிற பாருங்களேன். அவர் கேட்கிறார், 27 வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்து இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை செய்ய போகிறோம். உம்மை சமாதானத்தோடு அனுப்பிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்தபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அப்படியானால் நாங்கள் எங்களுடைய லேண்ட்ல அந்த முன்னேற்றம் கிடையாது. நீங்க இருந்தா தான் அந்த லேண்ட் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனா நீங்கள் இங்க இருப்பது எனக்கு நல்லது. நீங்கள் இருந்தால் எங்கள் தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இனி உங்களுக்கு எனக்கு அந்த வாதம் வேண்டாம் நடிச்சு உடன்படிக்கை செய்ய கொண்டு வந்தோம். அதுதான் சீக்கிரமா உலகம் முழுவதும் நடக்க போற அந்த உடன்படிக்கை. மறுபடியும் நான் தைரியமாய் தீர்க்கமாக தரிசனம் சொல்கிறேன். உலகம் இருக்கும் எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவுகளை வருகிற காலம் வந்துவிட்டது. நாம் எல்லாரும் ஒரே மனமாய் இருப்போம், ஒரே எண்ணத்தில் இருப்போம். உலகம் முழுவதும் தேசங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த அந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாம் இந்த பாடுபடுத்தினாலே இனி நமக்குள்ளே மார்க்க பேதங்களோ மத பேதங்களோ ஜாதி பேதங்களோ வராதபடி ஒரு மனமாய் மாறுவோம் என்று சொல்லுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு பிறந்த போது சொல்லப்பட்டது, பூமியிலே சமாதானம் உண்டாகும், மனுஷருக்குள்ளே பிரியம் உண்டாகும் என்று சொல்லி அவர் வந்த நோக்கத்தை தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்வது, சமுத்திரம் ஜலத்தில் இருந்திருக்கிற போல பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பூமியானது தேவனுடைய அவசியத்தை புரிந்து கொள்கிற காலம் வந்துவிட்டது என்பதுமான என்னுடைய விசுவாசம் என்று நான் அறிக்கை செய்கிறேன். அதனால திருச்சபை மக்கள் இருக்க நீங்கள் நானும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை பகைத்தவர்களையும் நண்பர்களாய் மாற்றுவதற்கு ஒரு நல்ல நேரமாய் மாறும். அடுத்தபடி 4வதாக, நாம் தான் சகல ஜனத்துக்கு ஆசீர்வாதம் என்று உலக ஜனங்கள் அறிய வேண்டும் என்றால் யோபு 42:9, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45. திருச்சபை எல்லாரையும் நேசிக்கவும் மன்னிக்கவும் பழக வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களே. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுளை என்ன செய்கிறோம் என்பதை காண்பார். வேதம் சொல்கிறது 42ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, இப்பொழுது யோபுடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யோபை போல நிதானமாய் பேசவில்லை, அதனால நீங்கள் யோபிடத்திலே போங்கள், யோபிடத்திலே ஒப்புரவாகுங்கள். நீங்கள் ஒப்புரவாகும் போது அவன் உங்களுக்காக ஜெபிப்பான். அப்பொழுது ஒருவேளை உங்கள் காரியங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் ஆசீர்வாதம் வெல்ல வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி அனுப்பினான். 42ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தோமானியான எலிப்பாசும் சூரியனான பில்தாத்தும் நாகமத்தியான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபு முகத்தை பார்த்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் இவன் கூட வாதாடினவன், போராடினவன், வம்பு பண்ணவன்,
மாத்தி மாத்தி பேசுறேன். கடவுள் வார்த்தை கீழ்ப்படுது. யோபோடு ஒப்புரவாக போகிறான். யோபு என்ன செய்யறான்னு பாக்குறார். யோபு என்ன செய்யறான்னு பாக்குறார். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது வரைக்கும் நம்மளை திட்டவன், நம்மளை குற்றப்படுத்துறவன் நீதிமான கர்த்தர் சோதிப்பாரா? நீ பாவம் செஞ்சிருக்கிற, ஏதோ குற்றம் பண்ணி இருக்கிற, இல்லையா நம்ம பிள்ளைகளா சாகுமா? இல்ல பிள்ளைகளா சாகுமா? இப்ப நம்ம ஆளுகள் சொல்றாங்கல்ல, ஏதாவது ஒரு தேசத்துல கொரோனா வைரஸ் பாதிக்கிறதுக்கு உட்காந்து ஜெபிக்க நேரம் இருக்குல்ல, அந்த தேசத்து அந்த பாவம், இந்த தேசத்து இந்த பாவம். ஐயா, நம்மகிட்ட எத்தனை பாவம் இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் அவர் குற்றம் காண்கிறதில்லை, தேவனுடைய ஜனங்களை குற்றம் காண்கிறதில்லை. ஏனென்றால் குற்றம் பார்த்தா சுற்றம் போய்விடும் சொல்லுவாங்க உலகத்துல. குற்றம் பார்ப்பார்னா அவர் யாரையுமே சேர்த்துக்கொள்ள முடியாது. பாலும் தேன் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வரக்கூடிய அகைத்திலிருந்து அவர் வேறு இருக்கப்படுது. ஒரு பெருந்திறன் கூட்டம் வந்தது. கடவுளை நம்பாமையே வனாந்தரம் அறிவிச்சு அவங்க கடற்குறவ செய்த குற்றம் அவர்களை கானான்குள்ள பிரவேசிக்காம ரெண்டு பேரும் மட்டும் கொண்டு வந்துச்சு. இயேசுதன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் குற்றம் பார்ப்பாரானா சுற்றும் போய்விடும். ஒருத்தர் கூட பலந்து கொண்டு வர முடியாது. அப்படியானால் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளும்படியா விட்டுட்டாரா? இல்லை. எந்த இடத்துல எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கு ஒருபோதும் கிடையாது. நமக்கு நியாயம் தீர்க்க மட்டும் தெரியும். மற்றவங்க இப்படி எதனால தான் அப்படி, அதனால அப்படி, அதனால அப்படி. அன்றைக்கு ரத்த சாட்சியை மறித்த அந்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கு மறித்திருந்தா நம்மளும் ஆயிரக்கணக்கான கதை விட்டுருப்போம். சபையில கேட்ட அந்த சவுல் என்ற பவுல் அவனுடைய ரத்த சாட்சி காலத்துல வாழ்ந்திருந்தா அவனையும் ஒரு குற்றமா நிர்ணயம் பண்ணிடுவோம். முதல்ல குற்றத்தை சொல்றதை நிறுத்திடணும். வேதம் சொல்லுகிறது, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமானவர்கள் என்பதை அறிய வேண்டும் என்றார். இப்படி சொல்லுகிறார் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், மத்திய 5ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்கிறார், பழைய ஏற்பாடு எப்படி இருந்தது? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள். இது நியாய பிரமாணத்தில் உள்ள பிரமாணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நடத்தலாம். பாவியா இருக்கிற துன்மாரமக்கா இருக்கிற உங்களை நான் நேசிச்சல்ல, அந்த தலைவராகி நான் சொல்றேங்கிறார். அவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்க துன்பப்படுத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவும் மலையை பெய்யப்படுகிறார். அவரிடத்துல பட்சபாதமே இல்லைங்க. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நான் அவர் பிள்ளைனா நான் அவரை மாதிரித்தானே இருக்கணும். நான் அவருடைய பிள்ளைனா அவரை மாதிரித்தான செயல்படணும். நான் அவருடைய பிள்ளை என்பதற்கு ஒரே ஒரு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் சத்துருக்களை சிநேகிக்கிறார், நான் சிநேகிக்கணும். அவர் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கணும். அவர் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார், நான் நன்மை செய்யணும். அவர் நிந்திக்கிறதுக்காக ஜெபம் பண்றார், நான் ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய பிள்ளை. பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இயேசு இருந்தார். இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார். இப்பொழுது யோபின் முகத்தை பார்க்கிறார். ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஒரு ஆவிக்குரிய மனிதன். அவருடைய பாடம் இந்த 2020 இருக்கிற சேகருக்கு வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு எனக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறைகளுக்கு பாடமாய் அமைய போகிறவன், தலைமுறைகளுக்கு சாட்சி அமைய போகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று முகத்தை பார்த்தார். நடந்தது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் அவர்களை நேசித்து மன்னிக்க ஆரம்பித்தான். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற வேண்டும் என்றால், மற்றவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாத காரணம் என்றால், நீங்கள் எல்லாரையும் நேசிக்கவும் மன்னிக்க பழக வேண்டும். 5ஆவதாக செயல்படாத முடியாத நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால், யோபு 42:10, லூக்கா 23:34, ஆதியாகமம் 25:21, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10. திருச்சபை மற்றவர்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு பெரிய இழப்பு வந்ததுனால, தன் சரீரமும் பலவீனப்பட்டதுனால, அவமானம், இழப்பு, நட்டம் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வேறு சொல்லு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால வரும். எந்த உலகத்துக்கு வரும், எந்த மனுஷனும் வரும், எந்த பணக்காரன் வரும், எந்த ஏழைக்கு வரும், எந்த ஞானிக்கு வரும், எந்த அறிவலிக்கு வரும், எந்த புத்தியில்லாதனுக்கு வரும். எல்லாருக்கும் ஒரு ராக்கால பீரியட் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ராக்காலத்தை ஜெயிக்கிறவன் ஆவிக்குரிய மனிதன். இப்படி ராக்காலத்தை யோபு சந்தித்தான். பிள்ளைகளாம் இழந்து விட்டார், சொத்துக்களாம் இழந்து விட்டது,
தன் சரீர ஆரோக்கியத்தை கூட இழந்து விட்டான். தன் நேசத்துக்குரிய மனைவி கூட இவனை வேறு மனுஷாய் பார்க்கிற அளவுக்கு இவனை விட்டு தூரமாயிருந்தான். எப்படிப்பட்ட கொடுமையை நிலை பாருங்களேன். இப்படிப்பட்ட ராக்காலத்தை அவன் கடந்து ஒன்னால் ஆசிரியப்பட்டு மறுபடி அழகு பிள்ளைகளை பெற்றெடுத்து பூமியில 2 மடங்கு ஆசிரியப்பட்டு சீமானாய் வாழ்ந்து நெடுநாள் மறித்து தன் வாழ்க்கையை வெற்றியாய் அடையாளமாய் வேதத்தின் நடுப்பக்கத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். உங்களுக்கும் எனக்கு அந்த ஆவிக்கு வாழ்க்கை ஒரு பெரிய சேலஞ்ச் என்பதை மறந்து போகக்கூடாது. அவன் செய்தது என்ன? மற்றவர்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். மறுபடி சொல்கிறேன், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். என்றைக்கு நீங்க மற்றவர் பிரச்சனைக்கு ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம ராக்கால் நீங்கும். வேதச்சொல் இதோ ராக்காலங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தருடைய ஊழியக்காரரே உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா உங்க காரியங்களா கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு பயங்கரமா ராக்காலத்தை தேவன் சந்தித்தார். அது கெட்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்தது, சிலுவையிலே தூங்கி இருள் மூடியது. அந்த ராக்காலத்தை எப்படி கடந்தார் தெரியுமா? பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த ராக்காலத்தை எப்படி கடந்தார் தெரியுமா? ஆத்தும பாரத்தினால மற்றவருடைய விடுதலைக்காக ஜெபித்த பொழுது அந்த ராக்காலத்தை கடந்த வெற்றி வீரராய் மாறினார். ஆதியாகமம் 25:21. அந்த ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு கல்யாணம் முடிச்ச போது அதே போல ஒரு நிலை ராக்காலம் இருந்தது. குழந்தை இல்லை. எல்லாரும் என்ன சொல்லிப்பாங்க, அவங்க அப்பனுக்கு குழந்தையில வயசானவர், நீ பிறந்த உனக்கு எப்ப பிறக்க போதோ அப்படின்னு ஒரு இருண்ட கதைகளை சொல்லி இருப்பார்கள். ஒருவேளை குழந்தை இல்லைன்னு நிலை கூட இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவன் ரெபெக்காள் மலடியா இருந்தால் சொல்லுகிறது, புல்லை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்லாமல் இருந்தார். ஆனால் அந்த ராக்காலத்தை எப்படி கடந்தார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்தார். பாருங்களேன், ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு குழந்தையை கொண்டு வந்தது. ஈசாக்குடைய விசுவாசம் ஜெபமும் 2 குழந்தை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு பிறக்கத்தக்கதாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க தொடங்கின பொழுது உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் முடிவு வரும் என்பதை மறந்து போக கூடாது. நீங்கள் செயல்பட முடியாதபடி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது மற்ற தேசங்களில் நியாய்ந்திருக்கிற அந்த கொடுமையான சாத்தான் யோசனை விட்டுவிட்டு அந்த தேசங்களுக்காக ஜெபியுங்கள். சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து தனக்கு விரோதமாய் எழும்பின மக்களுக்காக ஜெபித்தார்கள். நீங்கள் விரோதமாய் எழும்பின மக்களுக்கு ஜெபிக்கிறீர்கள், ஜெபிக்கலையோ உங்களை அறியாத மக்களை குற்றம் சுமத்தி நீங்கள் அவர்களை பாரப்படுத்தி விடாதீர்கள். மாறாக அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை காட்டி தேவன் அன்புள்ளவர், அவர் அவளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. செயல்பட முடியாத இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தானியேல் 6:10. நல்ல பரபரப்பா இருக்கிற மனுஷன், எருசலேமிலே தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஆனால் இன்றைக்கு மக்களுடைய பாவத்தினால் இவரும் சேர்ந்து சிறையிருப்புகளை மாற்றிவிட்டார். இந்த சிறையிருப்பை எப்படி முறியடித்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அந்த சிறையிருப்புகிற இடத்துல மறுபடியும் எருசலேமை நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய வாழ்க்கைக்கு விடுதலை ஜெபிக்கவில்லை. இவன் ஜெபித்தால் சிங்கக்கவிலை போடுவார் என்று சொல்லி தெரிஞ்ச பிற்பாடு கூட அவன் மறுபடி தன்னை காத்துக்கொள்ள பிரயாசப்படவில்லை. தன்னுடைய சுகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. மறுபடியும் எருசலேமை நோக்கித்தான் ஜெபித்தான். அந்த ஆத்தும பாரம் மட்டும்தான் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நீ எந்த விதத்தில் சிறையிருப்பதாலும் அந்த சிறையிருப்பு உங்களை விட்டு மாற வேண்டும் என்றால் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்காக தேவையான மக்களுக்காக ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணபடி தேவனுடைய பிள்ளைகளை இருப்பீர்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் இவர்தான் அறிந்து ஆராதித்து பின்வாங்கி போயிருக்கிற மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக முறை சுவிசேஷம் அறிவித்தும் இன்னும் கர்த்தராகிய இயேசு தங்கள் வாழ்க்கையை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா மனசும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத விருப்பம், அது ஓயாத விருப்பம். அவருடைய வருகை வரை அந்த விருப்பத்துக்கு முடிவே கிடையாது. அதே போல நீங்களும் நானும் மாற வேண்டும். தேவனுடைய சுவிசேஷம் அடிக்கடி சொல்லப்பட்டும் கேட்டு மனமில்லாமல் சொந்தராக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் சிறையிருப்பு மாறும். ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் சிறையிருப்பு மாறும். கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற செயல்பட முடியாத நிலையில மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஆத்தும பாரத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இழந்ததை எல்லாம் 2 மடங்காய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 6வதாக யோபு 42:10-11, சங்கீதம் 133:1-3. திருச்சபை
தேவனோடும் தேவ ஜனத்தோடும் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரூர் சிறு ஊற்றப்பட்டு அவன் தாடிகளை வடிகிறதும் அங்கிகளை இறங்குதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பருவம் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே எங்கே தேவனோடும் தேவ ஜனத்தோடும் ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனின் கட்டளையிடுகிறார். பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். கர்த்தர் அவனுக்கு கொடுக்க திட்டமிட்டார். யாரை கொண்டு கொடுத்தா தெரியுமா? நான் வாசிக்கிற பாருங்களேன், யோபு 42வது அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பட சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசை அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கலும் அவன் பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஒரு மடங்கு ஆசீர்வாதம் வந்தது? அவன் எந்த நிலையிலும் தேவனோடு ஐக்கியம் காத்துக் கொண்டான். தனக்கு தந்த உறவுகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், அந்த உறவுகளை அவன் காத்துக் கொண்டான். அவர்கள் தான் வந்து செய்தார்கள். மேய்ச்சிகளை வரவில்லை, பறந்து வரவில்லை, கண்ணை முடிச்ச உடனே எல்லாம் 2 வந்து இருக்கல. அவன் காத்து கொண்ட அந்த ஐக்கியமானது, அந்த ஆசீர்வாதம் திரும்ப வீட்டுக்கு 2 மடங்காய் வந்தது. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை நினைத்து பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்க நம்முடைய முதல்ல கூட ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் யாராவது அந்த இதுல ஒரு குறைந்த வருமானத்தில் கஷ்டப்படுவார்கள், அவங்க வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. ஃபங்க்ஷன் வைக்க சொல்லி அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க. நல்ல சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு பேர் இல்ல விழா என்று வைப்பார்கள். அதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது. அந்த இல்லத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரும்படியாக அந்த விழா, அதான் இல்ல விழா. அந்த கஷ்டப்படுகிற குடும்பத்தை ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா மாற்ற வேண்டும். அந்த ஃபங்க்ஷன்ல ஒண்ணுமே இருக்காது, சாப்பாடு மட்டும் இருக்கும். போய் சாப்பிட்டுட்டு அவங்க மொய் எழுதி வருவாங்க. 5000, 10,000, 25,000 ஒரு சாப்பிட்டு எழுதி வந்துவாங்க. அந்த நோக்கம், அந்த இல்லம் நல்ல நிலையை வர வேண்டும். அதுதான் இங்கே நடந்தது. அவர் வந்தார்கள், எல்லாரும் கூட போஜனம் பண்ணினார்கள். அவன் ஒவ்வொருவரும் வந்து அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நிலைதான் 2 மடங்கானது என்று வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நான் கடவுள் பிள்ளை, நான் யார் எனக்கு மதிக்கிற அவசியம் இல்லை, எனக்கு எந்த ஃப்ரெண்ட் வேண்டாம், எனக்கு உறவுகளே வேண்டாம், எனக்கு கடவுள் போதும் அப்படி இருக்க கூடாது. வேதம் சொல்லுது, கண்ட சகோதரத்தை அன்பு கூறாத நீ காணாத தேவனத்தை எப்படி அன்பு கூறுவாய் கேட்கிறது. இப்படிப்பட்ட மக்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. அதான் டயலாக் பண்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்களோடு இருக்க வேண்டாம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட போது தேவன் கிருபையா கொடுத்த நல்ல சபைக்காக நன்றி சொல்லுகிறேன். சபைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் விருப்பம், ஒரு சின்ன விருப்பம் எனக்குள்ள வந்தது. கடவுள் நல்லவர், எனக்காக ஜெபிக்கிற அநேக மக்கள் உண்டு. அவர்கள் தங்களோடு கூட அது என்னோடு கூட இருந்து இந்த சபைக்கான காரியத்தை யோசித்தார்கள். எங்க விசுவாச குடும்பங்கள் ஒரு சகோதரி இப்படியாக சொன்னார், வீடுகளில் போய் ஏதாவது வாழைப்பழங்களை கொடுத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு ஒரு சகோதரர் வந்தார், அவர் நிறைய பிஸ்கட் வாங்கிட்டு வந்தார். நம்ம சபையார் குழந்தைகள் இருக்கிற வீடுகளுக்கு எல்லாம் பிஸ்கட் கொடுங்க, அவங்க எப்படியாவது ஒரு வார்த்தை கடத்தணும்ல அப்படி சொன்னாங்க. ஒரு சில பேர் அரிசி வந்து வாங்கி வைத்தாங்க, அந்த அரிசியை தேவையில்ல முதல்ல கொடுங்க என்று சொன்னாங்க. இப்படி சபை இந்த குடும்பத்தில் வைத்துக் கொண்ட அந்த உறவு அந்நியோன் ஐக்கியம் தான் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட இந்த 1 மாதமும் நாங்கள் எங்கள் திருச்சபையாரும் தேவனுக்கு பிரியமாகவும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக் கொள்ளவும் போதுமானதாய் இருந்தது. அதனால சொல்லுகிறேன், அன்னைக்கு யோபுடைய வாழ்க்கை மந்திரத்துல உயரவில்லை, மாந்திரத்துல உயரவில்லை, மேய்ச்சிக்கல உயரவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் கொண்டு வந்து 2 மடங்கு ஆசீர்வாத காரணமாய் மாறினார்கள். அதனால திருச்சபை தேவனோடும் தேவ ஜனத்தோடும் உணர்வோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள என்பதை மறந்து போகக்கூடாது. கடைசியாக, கடவுள் எந்த நிலையிலும் என்ன கஷ்டப்பட்டாலும் மறுபடி வாழ்ந்து தீர்க்காய்ச்சா வாழ்ந்து ஆசீர்வாதம் வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். ஒருவேளை கஷ்டத்தோட வாழ்க்கை முடிச்சுட்டா நம்ம ஒரு அவை சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது காரணம் சொல்லி நம்ம வாழ்க்கை அடிச்சிருவாங்க, ஒரு போஸ்ட் அடிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் கடவுள் அந்த யோபுடைய வாழ்க்கையை அந்த அவமானத்தோடையே முடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை அவமானத்தோடையே முடிக்கவில்லை. அதனால அவமானத்தோடு முடிவதும் தேவனுடைய திட்டமே இல்லை. அதனால ஆண்டுடைய நாமத்தினால சொல்லுங்க, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் வேந்ததை சாப்பிட்டு விதிவந்தா சாவன் முடிவெடுக்காதங்க.
வெந்ததை சாப்பிட்டாலும் சரி, வேகதா சாப்பிட்டாலும் சரி, கடவுளை பற்றிக்கொண்டு நல்லா வாழணுங்கிற நல்ல தீர்மானத்தோடு கூட இருங்க. தீர்க்காயசை பெற்றுக்கொண்ட அந்த யோபு செய்தது என்ன? யோபு 13:15, யோபு 1:21-22, யோபு 2:10, பாகம் 30:20, யோவான் 14:6. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 13:15 நான் வாசிக்கிறேன், பாருங்களேன். அவன் தீர்க்காயசாய் பூமியில வாழ்ந்த காரணம் என்னவென்றால், அவன் சொல்ற வார்த்தை பாருங்களேன், அவர் என்னை கொண்டு போற்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படின்னு என்னன்னா, எதையாவது காரணம் சொல்லி நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன், தேவனை விட்டுவிட மாட்டேன். யோபு 1:22 அவர் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தான். அவ்வளவு சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. திருச்சபை என்ன நிலையானாலும் அவரைத்தான் விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு விரோதமாக பேசிடக்கூடாது. அவர் முற்றிலுமாய் நம்பணும். என்னை கொன்று போற்றாலும் பரவாயில்லை, அவர்தான் எனக்கு உயிர் கொடுத்தவர் என்று அறிந்திருக்கிறார். எல்லாம் எழுத போய் சொல்லுகிறார், நான் பிறக்கும் போது என்ன மனைவி பிள்ளையோட சொத்தோட பிறந்தேன், இடுப்புல கயிறு கூட இல்லாம பிறந்தேன். சரி, சாகும் போது மனைவி பிள்ளையில கூட்டிட்டா போறேன், இடுப்பு கயிறு கூட இல்லாம தான் போறேன். இடையில கிடைச்ச உறவுகள் ஒருவேளை அவர் கொடுத்தது வேண்டும் கேட்டா முதலை கேட்ட கொடுத்துட வேண்டியதானே. அதனால் இடித்து போய் நான் அவருடைய வாதாளுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த நல்ல வார்த்தை தான் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு தீர்க்காய்ச்சாய் வாழ்வதற்கு காரணமாக இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, யோபு 2:10 பாருங்களேன். அவர் சொல்றாரு, அப்பொழுது அவன் மனைவி அவரை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு நடத்தானா. நல்லா வாங்கி போட்டாரு. பிள்ளைகளாம் சந்தோஷம் வந்தது, நம்மளும் சந்தோஷம் வருது. எல்லாம் இறந்து வச்சுட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்பா பிதாவை சோத்திரம், அம்பான பிதாவை சோத்துங்கன்னு அர்த்தம். குடிக்க கஞ்சி இல்ல, உடுத்த உடை இல்ல, சோத்திரம் வந்து குறைய மாட்டாங்க, பிள்ளை இல்ல, என்ன அல்லையே போட்டுக்கிறங்க, நீ எல்லாம் இருக்கிறதுக்காக செத்துற வேண்டியதானே. இப்படி கெட்ட மணி பேசுறான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நிலை சொல்றான் பாருங்களேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார் அப்படின்னா, நீ அருமையான மனைவி, என்ன அன்பா வச்சுக்கிற மனைவி, எப்படி திடீர்னு பைத்தியக்கார மாதிரி பேசுறேங்கிறான். அவர் சொல்றாரு, தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவை எல்லாவற்றில் யோபு தன் உதடுகளாலே பாவம் செய்யவில்லை. அப்படி முடிவெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் அவ்வளவுதான், எனக்கு எல்லாம் அவ்வளவு, ஒண்ணுமே நடக்காது. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 30:20 சொல்றாரு, நீ தீர்க்காய்ச்சா வாழணும்னா என்ன செய்யணும் அவர் சொல்றாரு பாருங்களேன். 30:20, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரை அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர்தான். நான் காலை செய்கிற எக்ஸசைஸ் கிடையாது, நான் சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது, அந்த உலகத்தனமான காரியங்களுக்கு விலைக்கு காத்துக் கொள்வது இதெல்லாம் நல்லது. ஆனா அது இல்லை ஜீவன். அவர் சொல்றாரு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அவர் நமக்கு வாழ்க்கையா மாறுகிறார், அது தீர்க்காய்ச்சா மாறுகிறது. யோவான் இப்படி சொல்லுகிறார், யோவான் 14 அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுகிறது, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூ, ஐ ஆம் த லைஃப். நான் தான் ஒவ்வொரு மனுஷனும் பின்பற்றி வர வேண்டிய, என்னை தொடர்ந்து வர வேண்டிய அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், எந்த காரியம் வந்தாலும் அவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, இந்த உலகத்தின் காரியம் தேவன் என்ன செய்கிறார் என்று அறிய வேண்டும் என்று தேவனை அறிவதுதான் உண்மை என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை லைஃப் அப்படின்னா அவர் தான் என் வாழ்க்கை. அவர் செடி, நான் கொடி, அவர் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:27 இப்படி அவர் எழுதுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் என்று அவர் அடையாளப்படுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 10 அவர் இப்படியா வாசிக்கிறார். 27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர்.
கேள்விக்கெல்லாம் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்று வந்துவிட்டார். கேள்வியில் கேட்கக்கூடாது, கேட்கணும். எது தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வல்லமையை கேட்கணும். ஆண்டவர் சொன்னா, நான் சகலத்தை செய்ய வல்லவன் என்னைக்கு முடிவெடுக்கிறியோ அன்னைக்கு தான் உன் குழப்ப நீரும் உன்னை கொண்டு நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்ற முடியும். அவன்கிட்ட போய் கேட்க கூடாது. ஏது வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அது எல்லாம் தெரியும். நான் இந்த காலத்தில் என்ன செய்யணும் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஒரு கிலோ தண்ணி வந்துச்சு, உட்காந்து திட்டமிட்டு இருந்தா நம்மளும் சேர்த்து அரிச்சிட்டு போயிடும். ஆனா அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும், நாம இந்த காரியத்துல எப்படி நம்ம தப்புவிக்கிறதுக்கான முயற்சி செய்யணும், எப்படி 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும். இது 2 மட்டும்தான் நமக்கும் நன்மையா இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஆனால் ஆண்டவராக தேவன் சொன்னார், எந்த நிலையில் இழப்புல இருந்தாலும் மறுபடி இழந்தது 2 மடங்கா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நானும் கடவுளுடைய சர்வ வல்லமை அறிய பிரயாசப்படுங்கள், நம்முடைய அறியாமை அகற்றப்படும். அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் பேசுவதையும் தேவனற்ற பேச்சை நிறுத்துங்கள். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவர்கள் தங்கள் பேச்சை நிறுத்திக் கொள்வார்கள். ஆண்டவர் சொன்னார், திருச்சபை விற்று கொடுத்த வாழ கற்றுக்கொள்வீர்களால் உங்களை பகைத்தவர்கள் கூட உங்கள் நண்பர்களாய் மாறி பருகில் வருவார் என்று சொன்னார். திருச்சபை எல்லாரையும் நேசிக்கவும் மன்னிக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்களால் நாம் தான் சகல ஜனத்துக்கும் ஆசீர்வாதம் என அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் செய்வார். திருச்சபை மற்றொரு பிரச்சனை ஜெபிக்க கற்றுக்கொள்வீர்களால் செயல்பட விடாத நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் திருச்சபை தேவனுடைய தேவஜனத்துடன் ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுமானால் இழந்தது எல்லாம் 2 மடங்காய் தேவன் தருவார். திருச்சபை என்ன நிலையானாலும் அவரைத்தான் விசுவாசிக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பீர்களால் தீர்க்காய்ச்சை தேவன் நமக்கு தருவார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கல்லுகை போலே என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பார்க்க செய்தி. கல்லுகை போலே என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பார்க்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு என்று சொல்லுவோம், வேற வழி இல்லையே, இன்று விடுதலை தந்திடுவார். இயேசு என்று சொல்லுவோம், வேற வழி இல்லையே, இன்று விடுதலை தந்திடுவார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
கண்கள் கொடாக்கப்பட்டு தெருவில் உட்கார்ந்திருந்தான். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அறிந்த பொழுது அவன், இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு அந்த பாதையை கடந்து போனான். அவனுக்கு யாராவது உதவி செய்தால் அது அரசாங்கத்தின் விரோதமான குற்றமாக எண்ணப்படும். இந்த நிலையில அவனுக்கு உதவி செய்வது குறித்ததான காரியங்கள் ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. இயேசு கடந்து போனார். முன்னாடி இந்த சீசரை சொன்னார்கள், நீ அமைதியாது, நீ அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டதனால் உன் கண் கூடாக்கப்பட்டு மற்றவர்கள் சாட்சியா வைக்கப்பட்டுதாய். உனக்கு உதவி செய்யும் போது நாங்கள் பிரச்சனை சந்திக்க நேரிடும். ஆனாலே உனக்கு உதவி செய்ய அமைதியாயிரு. வேதம் சொல்கிறது, அவன் மறுபடியும் உரத்த சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். வேதம் என்ன சொல்லுமா? இயேசு என்றார். வேலை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், பதில் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். கொரோனா வைரசுடைய வல்லமை பெரியது என்று யோசிக்க வேண்டாம். அதை காற்றிலும் பெரியவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த நிலையிலே யாருக்கும் உதவ முன்வரவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் ராஜ்யங்களின் ராஜாவர், ராஜாக்களுக்கு ராஜா. அவர் எந்த முடிவு எடுக்க சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நின்றார். அவனை அழைத்தார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படியானா ஏதாவது உனக்காக பேச வேண்டுமா, என்ன உதவ வேண்டுமா? அவற்றின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். உடனே அவர் கண்களை தொட்டு சுகமாக்கினார். அது அரசாங்கத்துக்கு விரோதமான சட்டமாக இருந்தாலும் மனு குலத்துக்காக தன் ஜீவனை கொடுக்கத்தானே இயேசு வந்தார். அவருடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்யத்தானே வந்தார். அவனுக்காக பலியாகத்தானே வந்தார். அவனுக்கு உதவி செய்தனாலே ஒரு பலி அவர் மேல் விழுமானார். அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை வருமானார். சகித்துக் கொள்ளத்தானே வந்தார். அதனால் அன்பா அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் முறுமுறுப்பதை விட்டுவிடுங்கள், மற்றவர்கள் பேசுவதை விட்டுவிடுங்கள், நியாயத்திற்கதை விட்டுவிடுங்கள், இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த உண்மைதான் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவாகும். இந்த உண்மைதான் கொரோனா வைரஸ் தேசங்கள் அழைக்கிற அந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்குவார். அட்டி மேல அட்டி யோபுக்கு, ஆனாலும் முடிவு வந்தது. அட்டி மேல அட்டி, அதனால அதை அடித்துக்கிட்டே இருக்க அனுமதிக்கவில்லை. 42ஆம் அதிகாரத்தோடு ஸ்டாப் என்று சொல்லிவிட்டார். கடவுளை அறிந்த பிள்ளைகளுக்கு அட்டி மேல அடி அடி யோசிக்க வேண்டாம். ஒரு ஸ்டாப் அப்படிங்கிற சத்தம் இருக்கிறது, அதை நிறுத்துவார். இன்று இரவுல கூட நிறுத்தலாம், நாளை கூட நிறுத்தலாம், அது லேட்டா கூட நிறுத்தலாம். ஆனால் ஒன்று தெரியும், எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஜெபிப்பமா கண்களை மூடி. இன்றைக்கு நீங்கள் அந்த கொரோனா வைரஸுக்கான பயத்தில் இருக்கலாம். ஒருவேளை வேலை இல்லாதனால வருத்தத்தில் இருக்கலாம், வருமானம் இல்லாதனால பசியாய் கூட இருக்கலாம். உங்களுக்கு இனி கடன் இருக்க போராட்டங்கள் இருக்கலாம். இந்த மன உளைச்சலோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்கள். யோபுடைய வாழ்க்கை சற்று திரும்பி பாருங்கள். என்ன போராட்டம் வந்தாலும், இத்தவிட மோசம் வந்தாலும் அவர்தான் எனக்கு முக்கியம் என்றார். இழந்ததெல்லாம் இருவடங்காய் பெற்றுக்கொண்டார். நீங்களும் முடிவெடுங்கள். நான் சொல்லும் ஜெபத்தோடு சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில வந்த பயங்கரமான அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். அவன் தன்னை நியாயப்படுத்தி பார்த்தான், முடியவில்லையே. தன்னை சரியாக்கி கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லி பார்த்தான், அது சரியாக்க முடியவில்லையே. கடைசியாக ஆண்டுடைய ஆலோசனைப்படி அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் முடிவு கட்டப்படும் தீர்மானத்து வந்த போது எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டினாரே. இன்றைக்கு நாங்கள் தேசங்களை நியாயந்திருக்கிற வார்த்தைகளால பேசிய எங்களை நாங்கள் கெடுத்து விடக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்தி விடக்கூடாது, எங்களுக்கு நாங்கள் நியாயம் செய்துவிடக் கூடாது. ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். உமானதான இந்த தேசங்களுக்கு முடிவு கொண்டு வர முடியும். நீதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடைபட்டு கிடக்கிற எங்களுக்கு, உடைபட்டு கிடக்கிற தேசங்களுக்கும் நீ தான் பதில் அப்பா, நீ தான் பதில். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நடுவாக நின்று ஆரோன் தூப கலசத்தை தூக்கி பிடித்த போது வாதை நிறுத்தப்பட்டதை வேதத்திலே வாசிக்கிறோமே. அதை போல இன்றைக்கு மனத்திலே போராடி கொண்டிருக்க மக்களுக்கும் உயிரோடு இருக்கிற மக்களுக்கு நடுவாக நிற்கிறோம். இயேசுவோட நல்ல நாமத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரி அபிஷேகத்தை உணர்ந்து நாங்கள் நிற்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே முழு தேசங்களுக்கும் ஒரு சுத்திகரிப்பையும் ரத்தத்தினாலே மன்னிப்பையும் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தேசங்களுக்கு பாதுகாப்பு தாரும். ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ எந்த சூழ்நிலை நாங்கள் தேவனுக்கு பேசுற மன்னியும். ஆண்டவரே, அறிந்தவர்கள் தேசங்களின் மேலே சொல்லப்பட்ட நியாயத்தீர்ப்பை தயவாய் மன்னியும்.
ஆண்டவரே, அது அல்ல உண்மை. உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பாமல் எல்லா மனுஷரும் இயேசு பெயரை நம்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அல்லவா நீர் அனுப்பியிருக்கிறேன். அந்த மகா புண்ணியமான தெய்வத்தை யாரும் குறைவாய் மதிப்பிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஏவிக்கிறதாகும் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒரு மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், ராக்காலம் கடந்து போகிறது, ராக்காலம் கடந்து போகிறது. விடிகிற நேரம் வந்துவிட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது. இல் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண போகிறார்கள். தேவன் பிரகாசமா எதிர்காலத்தை தரப்போகிறேன். பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தை கேட்டு எல்லா மக்களுடைய வார்த்தை எல்லா ராக்களும் விலகுவதாக. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஊழிய பிரச்சனை எல்லாம் இயேசுவாதம் மாறி போவதாக தேவன் அற்புதம் செய்கிறார். நாங்கள் அடுத்த ஆறலை கூடுகிற பொழுது நிறைய சாட்சியோடு கூட கத்த வச்சுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டு யாரா இருந்தாலும், தேவன் அறிந்திருந்தாலும் அறியாவிருந்தாலும் ஒரே ஒரு வழி, நீதான் என்பதை அறிகிறோம், நீதான் என்பதும். அதனாலே நாங்கள் எல்லாரும் சத்தமா இயேசுவே இறங்கும் என்று அறிக்கை செய்கிறோம். தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். கனமகிமை புகழ் எல்லாம் வைக்க வருகிறது. இந்த வாரம் சபையார் கொடுக்கப்பட்ட அந்த வேத ஒழுங்கலை கற்றுக்கொள்ள கதவுச்சி ஜபத்தில் தனித்திருக்கட்டும். தேவையில் ஒருவர் விசாரித்துக் கொள்ளட்டும். அந்த உலக தலைவர்கள் இந்த கொரோனா மகா யுத்தத்தில் எடுக்கிற பிரயாசங்களை அரசாங்கத்தின் ஆலோசனைப்படி வீட்டிலே தனித்திருக்கட்டும். அடிக்கடி கைகளை கழுவட்டும். அடிக்கடி முகத்திலே கைகளை வைப்பதை தவிர்க்கட்டும். மற்றவரோடு கை கொடுப்பதை தவிர்க்கட்டும். வீணாய் உருசுத்துவதை தவிர்க்கட்டும். ஊரடங்கு சட்டம் தளத்தை நேரிட்டாலும் அவருடைய தங்களுடைய ஜீவனுக்கு தாங்கள் உத்தரவாதம் காத்துக் கொள்ளத்தக்கதாக எல்லா ஒழுங்கலை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள தலைவர்களை பாதுகாத்துக்கணும், மருத்துவரை பாதுகாத்துக்கணும், பாதுகளை பாதுகாத்துக்கணும், தன்னுவாத்துறை பாதுகாத்து ராஜாவுடைய ஊழியர் இரவும் பார்க்காமல் ஜெபிக்கிற ஜபங்களை கேட்டு கிருபையாய் பதித்தாலும் அப்ரோச்சனமாக செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்திருக்கிறோம். வார்த்தைகள் எல்லா மக்களும் வேணும். ஆபிரகாமுடன் அத்துணை ஆசிரம் உண்டாயிருப்பதாக. மகிமை கனம் புகழ் இல்லாமக்கே உரியது. எங்களை ரட்சித்து மீட்டுக் கொண்டவருமாகிய மெய்தியுடைய திருக்கரத்துல எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும். என் ஜனங்கள் ஆசிரியம் இருப்பார்களாக. கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்கடவர். கர்த்தர் நம்முடைய பிரகாசமணி கருதை கடவர். கர்த்தர் உங்களை பிரசனமாகி உங்கள் சமான கல்லை எடுக்கிறவர் என்பது என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முன்னுடைய பரிசுத்த நாம சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய விசேஷமா சகல பரிசுத்த கர்த்தர் காப்பாதாக. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதில் ஒரு கை கூப்பி அவர்கள் வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை மேன்மைப்படுத்துவாராக. மகிழ்ச்சியாய் சீக்கிரமாய் சந்திப்போம் என்று நாமத்தினாலே வார்த்தை பிரகடனம்.